ராஜயோகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ராஜயோகம் டிவில புதிய புதிய ஆன்மீக தகவலை தெரிஞ்சுட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு ஆன்மீக தகவலை எடுத்து சொல்றதுக்காக ராஜயோகம் புகழ் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம். 2026 சனி பெயர்ச்சியில கடகராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கு? 2026 சனி பெயர்ச்சி, அதாவது திருக்கணித பஞ்சாங்கப்படி 2025வது வருஷத்திலேயே சனி பகவான் பயிற்சி ஆகிறதாக சொல்லப்பட்டிருக்குது. அதுவே வாக்கிய பஞ்சாங்கப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி தான் கும்ப ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மீனம் ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. எது எப்படி இருந்தாலும் கடக ராசியை பொறுத்தளவுக்கு இந்த சனி பயிற்சி உங்களுக்கு பாக்கிய சனியாக பரிமாணம் கொடுக்குது. கடகராசியை பொறுத்தளவுக்கு பாக்கிய சனி அப்படிங்கிறது பிதாவளி உறவுகள் மூலமாக பெருமைகளை கொடுக்கக்கூடியது. அருமையான ஒரு வாழ்க்கை பெருமையான வாழ்க்கையாக மாற்றக்கூடியது. இந்த மாதிரியான அற்புதங்களோடு இந்த பாக்கிய சனி கடகராசிக்கு மிகப்பெரிய கலகலப்பு கொடுக்கும் அப்படிங்கிறது உண்மை. கடந்த காலங்களில் கைகலப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அல்லது கழகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உலகத்தில் வாழக்கூடிய உங்களுக்கு கழகமே இல்லாத உலகத்தோடு ஒன்றி போகக்கூடிய பாக்கியங்களை கொடுக்கக்கூடியது. கைகலப்பு இல்லாத கலகலப்பு வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய அமைப்பில் கடகராசிக்கு சனி பகவான் அமைகிறாரு. பொதுவாகவே 9வது ஸ்தானம் அப்படிங்கிறது பிதா ஸ்தானமாக சொல்லப்பட்டிருந்தாலும் தந்தையார் வழியில் இருக்கக்கூடிய தேவையில்லாத தொந்தரவு இருக்கும் இல்லையா. நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா தாயார் வழி சொந்தங்கள் ஓரளவு ஒத்துப்போகும். ஆனால் தந்தை வழி சொந்தங்களில் பெரிய பெரிய சொந்தம் இருந்துக்கிட்டு இருந்தால் கூட அவங்களுக்குள்ள ஒட்டு உறவாடக்கூடிய ஒரு சூழல் தட்டுப்படக்கூடிய அளவுக்கு தான் இருந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிறது உண்மை. தேவையில்லாத பகை அல்லது பங்காளி பகை, அண்ணன் தம்பி உறவுகளுக்குள்ள தேவையில்லாத ஆகாத சண்டை, ஆகாத பேச்சு, தொப்புள் கொடி உறவுகளில் கூட தப்பாக பேசக்கூடிய அமைப்பு, இதுவெல்லாம் கடந்த காலங்களில் கடகராசிக்கு இருந்தது அப்படிங்கிறது மறுக்க முடியாது. அந்த மாதிரி தொப்புள் கொடி உறவுகளில் கூட தப்பாக பேசின அந்த உறவுகள் அப்பளுக்கு இல்லாத ஒரு மிகப்பெரிய வெகுமானத்தோடு சந்திக்கக்கூடிய, வெகுமானத்தோடு ஒற்றுமை ஏற்படக்கூடிய, சமாதானத்தோடு சந்தோஷம் ஏற்படக்கூடிய காலமாக இந்த சனி பயிற்சி காலம் அமையும். பொதுவாகவே கடகராசிக்கு அதிபதி சந்திர பகவானாக இருக்கிறதுனால அந்த சந்திர பகவான் சந்திர பகவானுடைய ஆதிக்கம் உங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுனால கடகராசியை சேர்ந்த பெரும்பாலான நபர்கள் கடல் கடந்த பயணங்கள் அமையும் அல்லது கடல் கடந்து புகழ் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் இருந்துகிட்டு இருக்கும். அந்த மாதிரி கடந்த காலங்களில் கடல் கடந்து போக முடியல அப்படின்னு கவலைப்பட்ட கடகராசியை சேர்ந்தவங்க இந்த வருஷம் இந்த சனி பயிற்சி காலத்தில் கண்டிப்பாக கடல் கடந்த பயணங்கள் அமையும். இது நாள் வரையில் வெளிநாட்டு பயணங்களில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் அடியோடு விலகக்கூடிய பாக்கியங்களை சந்திக்கும். ஒரு சில பேருக்கு கடல் கடந்த பயணங்கள் அப்படிங்கிறத விட கடல் கடந்து கூட பண வரவுகள் அதிகமாகக்கூடிய, வெகுமானங்கள் மிகுதியாகக்கூடிய, உள்ளூரில் ஒரு சொத்து வாங்க முடியாமல் கவலைப்பட்டவங்க வெளியூர் அப்படிங்கிறத விட வெளி மாநிலம் அப்படிங்கிறத விட வெளிநாடுகளில் சொத்து பத்து சேர்க்கக்கூடிய பாக்கியங்களை நிச்சயமாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் அருகதையோடு சனி பகவான் பயிற்சியாகிறாரு. 9ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும் பொழுது உள்ளூர் மட்டுமில்லை, வெளியூர் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வெகுமானம் கிடைக்கக்கூடிய, வெளியூர் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சொத்து பத்துக்கள் வாங்கி போடக்கூடிய, வெளி நபர்கள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் அல்லது ஆலோசனை அல்லது ஆறுதல் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது உண்மையான விஷயமா இருந்துகிட்டு இருக்குது. பிதாவளி சம்மந்தப்பட்ட வகையில் சில பேருக்கு பார்த்திங்கன்னா பூர்வீக சொத்துன்னு இருந்துகிட்டு இருக்கும். அந்த பூர்வீக சொத்து இருந்து கூட அந்த சொத்து சரியான வகையில் நமக்கு சேராமல் அல்லது தேவையில்லாத வில்லங்கம் சங்கடம் அப்படிங்கிற விஷயத்தில் சொத்து இருந்து கூட பித்து பிடிக்கிற மாதிரி சூழல் இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி இல்லாமல் பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட வகையில் ஏதாவது வில்லங்கம் இருந்துன்னு வைங்களே, அந்த வில்லங்கங்கள் நிவர்த்தியாகக்கூடிய பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இந்த அமைப்பு இருந்துகிட்டு இருக்கும் சனி பகவானுடைய பயிற்சி. இன்னும் சில பேர் கேட்கலாம், எனக்கு பூர்வீக சொத்து இருந்தது அப்படின்னா அதில் சமாதானம் ஏற்படும், எனக்கு பூர்வீக சொத்தே இல்லை, என்ன நடக்கும் அப்படிங்கிற கேள்வி இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி உள்ளவங்க பூர்வீக சொத்து உள்ளவங்களுக்கு சொத்தில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் விலகும். பூர்வீக சொத்தே இல்லாதவங்க புதிய சொத்து வாங்கக்கூடிய பெரிய அமைப்பை இந்த சனி பகவான் நிச்சயமாக கொடுப்பார். பாக்கிய ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கார் அப்படிங்கிறத விட பண வரவுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய தனகாரகன் குரு பகவானுடைய வீட்டில் இருக்கிறதுனால தங்கு தடையில்லாத தன வரவுகளை கொடுக்கக்கூடிய, எங்கு போனாலும் உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய, முன்பின் தெரியாத இடத்துக்கு போனால் கூட உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய, சாதாரண டெலிவரி உத்தியோகத்தில் இருந்தால் கூட அவர்களுக்கு வாழ்வியலுக்கான முகவரிகள் கொடுக்கக்கூடிய முன்னேற்றமான பயிற்சியாக இந்த சனி பயிற்சி அமையும். சூப்பர் சார். கடகராசிக்காரர்கள் புது மனையெல்லாம் வாங்கக்கூடிய அதிக வாய்ப்புகள் இருக்கு, சனி பகவான் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சார். இவங்களுக்கு தங்கு தடையின்றி எல்லாமே கிடைக்கிறதுக்கு பரிகாரங்கள் ஏதாவது இருக்கா? அதாவது கோச்சார ரீதியாக கடக ராசிக்கு இந்த மாதிரியான நன்மைகள் நடக்கக்கூடிய விதி அப்படிங்கிறது உண்மையான அமைப்பு தான். ஆனால் உங்களுடைய சுய ஜாதகம்
ஜனனகால ஜாதகம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் சனி பகவான் எந்த இடத்துல இருக்கிறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி ஏறுக்கு மாறான ஒரு சில விஷயங்களும் நடக்கும் அப்படிங்கிறது யதார்த்தம். அந்த வகையில் இந்த கிரக பயிற்சி சனி பகவான் 9ஆம் இடத்துக்கு பாக்கியஸ்தானத்துக்கு பயிற்சியாகி கடகராசிக்கு மகிழ்ச்சி அல்லது வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்தால் கூட உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் அதாவது எதிர்மறையான அமைப்பில் சனி பகவான் இருந்தார் அப்படின்னா அந்த எதிர்மறையான விஷயங்களை தற்காத்து கொள்வதற்காக ஒரு சில பரிகாரங்கள் தேவைப்படுது. அது பரிகாரம் அப்படிங்கிறத விட அற்புதமான ஆன்மீக வழிபாடு கை கொடுக்கும். அந்த வகையில் ஆன்மீக சம்பந்தப்பட்ட வழிமுறைகளில் கடகராசியை சேர்ந்தவங்க ஒவ்வொரு மாதமும் 3ஆம் பிறை வரக்கூடிய, அதாவது அமாவாசைக்கு 3ஆவது நாள் வரக்கூடிய 3ஆம் பிறையை கண்களால் பார்ப்பது நல்லது. அல்லது இரவு நேரங்களில் பிரார்த்தனை வச்சுக்கிறது மிக மிக நல்லது. ஒரு சில சிக்கலான சூழல் அல்லது சிரமமான ஒரு சில முடிவுகளை மாலை நேரத்தில் எடுத்தீங்க அப்படின்னா அந்த மனசுக்கு நல்ல விஷயங்கள் தென்படக்கூடிய பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய வல்லமை அதிகமாக வந்துட்டு இருக்கும். பொதுவாகவே 3ஆம் பிறை வழிபாடு அல்லது பௌர்ணமி காலங்களில் குலதெய்வத்தை கோயிலுக்கு போகிறது, பௌர்ணமி திதி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் குலதெய்வ வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு சில திதிகள் விதியையே மாற்றும் அப்படிங்கிற சாஸ்திர பழமொழிக்கு ஏற்ப பௌர்ணமி திதிகளில் உங்களுடைய குலதெய்வத்தை வழிபாடு வச்சுக்கும் பொழுது குடும்ப மேன்மை நிச்சயமாக கிடைக்கும். ஒரு சில பேருக்கு குலதெய்வம் தெரியல அல்லது குலதெய்வமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில், அதாவது தெரியாது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அதாவது கஷ்ட காலங்களை துஷ்டமாக்கக்கூடிய இஷ்ட தெய்வத்தை வழிபாடு வச்சுக்கிறது கஷ்ட காலங்களை போக்கும் அப்படிங்கிறது அதிர்ஷ்டகரமான ஆன்மீகம். சூப்பர் சார், ரொம்ப தெளிவான விளக்கத்தை கொடுத்தீங்க சார். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு நன்றி சார். நன்றி. நம்ம ராஜயோகம் டிவியில் புத்தம் புதிய ஆன்மீக தகவல், தினப்பலன், மாத பலன், உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள், உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறங்கள், உங்களுக்கான அதிர்ஷ்ட எழுத்துக்கள் போன்ற நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாயிட்டு இருக்கு. இது எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் போன்ற நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாயிட்டு இருக்கு. இது போன்ற விஷயங்களை நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி. திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா? தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா? நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா? பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா? எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா? எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா? வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா? ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. ஆம், அண்ட நிழலும் இல்லை, ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை. கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம், குடும்பமே சுபிட்சம்.